ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஸ்கிரிமினேஷன் இன் ஜெயில். ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ஹிஸ்ட்ரியில என்னென்ன மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் ஆல்ரெடி ஜெயில்ல அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஷங்கர் சுலா டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் 1980 அப்படின்ற ஒரு கேஸில் ட்ரையல் பிரிஸ்னர்ஸ் அப்படின்னா விசாரணை கைதிகள், ஜட்ஜ்மெண்ட் எதுவும் கொடுக்கப்படாத கைதிகள். அவங்கள 2 கிளாஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பெட்டர் கிளாஸ், இன்னொன்று ஆர்டினரி கிளாஸ். இப்போ பெட்டர் கிளாஸ்க்கு ஆர்டினரி கிளாஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அது பணத்தின் அடிப்படையில் இருக்கலாம், பொருளாதார சூழல் அடிப்படையில் இருக்கலாம். அவங்கள அந்த பெட்டர் கிளாஸ் இருக்கிறவங்க விசாரணைக்கு வரும்போது ஹேண்ட்கஃப் போடாமலும், அதே ஆர்டினரி கிளாஸாக இருந்தால் அவங்களுக்கு ஹேண்ட்கஃப் போட்டும் அழைச்சிட்டு வந்துருக்கிறதா அவங்க வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ ஜெயிலில் இருக்கிறவங்க அவங்க ஃபேமிலிக்கு லெட்டர் எழுதணும் அப்படின்னா, இப்போ சிலருக்கு எழுத தெரியாமல் படிக்க தெரியாமல் இருக்கும், சிலரில் நிறைய பேருக்கே அப்போ இருந்திருக்கும். அப்படின்றவங்களுக்குள்ள இப்போ யாராவது அவங்களுக்கு லெட்டர் எழுதி உதவி செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னொரு தெரிஞ்சவங்க யாரும் எழுதக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து தடை பண்ணி வச்சிருந்துருக்காங்க. தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது? அவன் நினைக்கலாம் அவன் பொண்டாடி பிள்ளை பத்தி என்னமோ நினைக்கிறேன் இருக்கா? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. எழுத தெரியாதவங்க லெட்டர் எழுத முடியாது. யார் எழுத தெரியுதோ அவங்களுக்கு மட்டும்தான் எழுதிக்கணும். மற்றவங்களுக்கு யாரும் எழுதக்கூடாதுன்ற மாதிரியான நடைமுறை வந்து ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு கேஸில் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னொரு கேஸில் லெட்டர் எழுதுறதுல 2 விதமான கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று கிளாஸ் 1, இன்னொன்று கிளாஸ் 2. கிளாஸ் 1 அப்படின்னா அவங்க வந்து மந்த்லி 4 லெட்டர்ஸ் அவங்க ஃபேமிலிக்கு எழுதிக்கலாம். அதே கிளாஸ் 2 நபர்களுக்கு வந்து 2 லெட்டர் மட்டும்தான் எழுத முடியும். அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கிரிமினேஷன் முறையும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன் டிஸ்கிரிமினேஷன் ஜெயில் அதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இன்னொரு இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஜெயிலில் காஸ்ட், சாதி ரீதியான டிஸ்கிரிமினேஷன் வந்து ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. ஒரு சில குறிப்பிட்ட காஸ்ட்டை சேர்ந்த பீப்புள்ஸ் வந்து குக் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு கௌரவமான வேலை, அந்த மாதிரியான வேலை, கிளீனிங் மாதிரியான வேலை வந்து இன்னொரு சில காஸ்ட்டை சார்ந்தவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான வேலைகள் வந்து கொடுக்கப்படுறதா வந்து அதில் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து ஜெயிலில் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று நம்ம நம்ம இப்போ நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்தாலுமே கூட, ஸ்கூல்ஸில் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு காசு சேர்ந்தவங்களை வந்து இந்த மாதிரி கிளீனிங் அந்த பசங்களை மட்டும் பண்ண வைக்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஸ்கூல்ஸில் இருக்கிறது இன்னும் ரொம்ப மோசமான விஷயம். இதை வந்து ஜெயிலையும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த கேஸில் வந்து அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது என்ன மாதிரியான சேஞ்ச் வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா இங்கே சிஸ்டம் அப்படிங்கிறது சொசைட்டிலேருந்து தான் நபர்கள் போகிறாங்க. இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார் அப்படின்னா, இப்போ நம்மளிருந்து ஒருத்தர் தான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகாரு. அப்படின்றப்போ இந்த சொசைட்டி என்ன பெரும்பான்மையாக டீச் பண்ணதோ அவங்களுக்கு, அதுக்குள்ளே இருந்து ஒரு நபர் போகும்போது அவர் போகிற இடத்துக்கு அதை தூக்கிட்டே போகிறாரு அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா, சிஸ்டம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்து ஒரு லாங் டேர்முக்கு வந்து இந்த விஷயத்த வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி அது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இருக்கணும். பட் அது பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. அண்ட் அதே சமயத்தில் இதோட சேர்ந்து பிரிஸ்னர்ஸோட ஹியூமன் ரைட்ஸ் பற்றி அவங்க பேசியிருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா தப்பு பண்ணிட்டு தான் உள்ளே போகிறாங்க, அவங்களுக்கு எதுக்குடா ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இப்போ குற்றவாளிகளாக உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே குற்றம் செஞ்சுருப்பாங்களா, இல்லை செஞ்சவங்க மட்டும் தான் உள்ளே போகிறாங்களா அப்படின்னா, அதுக்குள்ளேயே பல விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஜுடிஷியரி சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படின்றப்போ ஒருத்தங்க இப்போ குற்றம் சாட்டப்பட்டு ஒருத்தங்க ஒரு பெயிலபிள் செக்ஷன்லேயே உள்ளே இருக்காங்க அப்படின்னா கூட, அவங்களுக்கு அந்த போதுமான அவேர்னஸ் இல்லை, ஒரு ஹெல்ப் இல்லை அந்த பெயிலேருந்து வெளியே வரதுக்கு அப்படின்னா, அவங்க குற்றம் செய்யாதவங்களா கூட இருக்கலாம். பட் அந்த விசாரணை முடியிற வரைக்கும் அவங்க அந்த ஜெயிலுக்குள்ளேயே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் சிலருக்கு இருக்கலாம். அதே சமயத்தில் சிலர்கள் வந்து தவறாக முறையில் குற்றம் சாட்டப்பட்டு ரொம்ப வருடங்கள் கழித்து அப்புறமா ரிலீஸ் செய்யக்கூடவங்களும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் தப்பு பண்ணுறவங்க மட்டுமே தான் ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க, மற்றவங்களாம் வெளில இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்றப்ப ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். தப்பு பண்ணவங்க எல்லாருமே ஹியூமன்ஸே கிடையாது அப்படின்னா, நம்ம சிஸ்டம் வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் வந்து கொடுக்குறது இல்லை இல்லையா? ஏன்னா குற்றம் செய்தவர்கள், குற்றவாளிகள் வந்து திருத்தப்படணும் அப்படின்றதுக்காக தான் ஜெயிலு. அப்படின்றப்போ அவங்களுக்கான பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு விஷயம் தான். இது ஏன் அவசியம் அப்படின்னா, இப்போ பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமானது தான். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அரசியல்வாதிகள் சில பேர்லாம் ஊழல் செஞ்சுட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ
அந்த குற்றச்சாட்டுல உள்ள போறாய்ங்க. ஆனா உள்ள போயிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு ஆன்டி வந்து உள்ள போயிட்டு ஷாப்பிங்லாம் சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த வீடியோ கூட வெளியாகிருக்கும். சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேயாடா? ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து வசதி உள்ளவர்களுக்கும், பொலிட்டீஷியன்ஸுக்கும் மட்டும் இருக்கும்போது, இவன் தான் அவங்க தப்பு செஞ்சு அவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருப்பாங்க. அப்படின்றப்போ ஆனா ஒரு சாதாரணமா பெயிலபிள் செக்ஷன்ல உள்ள போறவங்க ஒருத்தருக்கு அவேர்னஸ் இல்லாதனால, அவங்க அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அந்த மாரி கூட இருக்கும். அப்படின்றப்ப எல்லாரோட ஹியூமன் ரைட்ஸ் பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத வந்து இந்த சேனல்ல வந்து நான் பேசுவேன், ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.